கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும், அதாவது ஆபேல், நோவா, ஆபிரகாம், ஏனோக்கு, தாவீது, இப்படி வேதத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம். இது மட்டுமல்ல, இப்பொழுது கூட நிறைய பேர் சாட்சிகள் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி தெரிந்து கொண்டேன், எனக்கு வியாதியிலிருந்து சுகம் தந்தார், இயேசுவை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன் என்பது முதல் சாட்சிகளை கேட்குறோம். நெட்டிலேயோ நியூஸ்லேயோ பார்க்குறோம். மந்திரவாதி, சாமியார், இந்து, முஸ்லீம் ஆண்டவரை சந்தித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதை சாட்சிகளாக சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் நீங்கள் இயேசுவை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பின்பு ஐயோதான், கைவிடப்பட்ட நிலை. அன்று ஐசுருவான் சொன்னான், லாசருவை என் சகோதரன் வீட்டுக்கு அனுப்புங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், இதை சொல்ல தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல் கேட்காதவர்கள் லாசருவை சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.